வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன் செட்டோடைய டீச்சிங் ஆப்டிடியூட் ரிலேட்டடான சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துட்டு அதுக்கு ஃபாலோட் பை நம்ம அதோடைய ஆன்சர் என்ன, எதனால அது கரெக்டான ஆன்சர் அப்படின்ற ஜஸ்டிஃபிகேஷனும் நம்ம பார்க்கலாம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடல்ட் லேர்னர்ஸ்? அதாவது ஒரு அடல்ட் லேர்னருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். கீழே சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ்ல எதெல்லாம் ஒரு அடல்ட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை குறிக்குது அப்படின்றது தான். ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிலீவ் இன் மெமரைசிங் த ஃபேக்ட்ஸ், எபிலிட்டி டு ஆக்ட் ரேஷனலி, ஆட்டோனமஸ் அண்ட் செல்ஃப் டைரக்டட், ஆஸ்க் டூ மெனி டவுட்ஸ். ஸோ இதில் அடல்ட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலி ஒரு அடலசன்டோடைய லேர்னருடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒரு அடல்ட்டோடைய லேர்னருடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ஒரு அடல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய லேர்ன் பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு அகடமிக் ப்ரொஃபிஷியன்சி இருக்குமா இருக்கும். ஸோ ஏர்லியர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்கும். அண்ட் ஒரு அடல்ட் லேர்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ரியலி மெச்சூர் எனஃப். ஸோ ஒரு நல்ல ஒரு மெச்சூராக ரொம்ப டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் டைரக்டட் லேர்னிங் வந்து நம்மளால அவங்க கிட்ட பார்க்க முடியும். இதே ஒரு அடலசன்ஸ் கிட்ட நம்ம அதை இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரு அடல்ட் லேர்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஷோ லாட் ஆஃப் ரெடினஸ். ஸோ இந்த ஒரு ஒரு மெட்டீரியலை லேர்ன் பண்ணுறதுக்கான ரெடினஸ் வந்து நம்ம ஒரு அடல்ட் லேர்னர் கிட்ட ரொம்ப அதிகமாகவே பார்க்க முடியும். அண்ட் அவங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய இருக்கிறதுனால ஓரியன்டேஷன் டு த லேர்னிங்குமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுடைய லேர்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே செல்ஃப் டைரக்டடாக, ரொம்பவே மோட்டிவேட்டடாக, செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடல்ட் லேர்னருடைய கேரக்டரிஸ்டிக்ஸை எது குறிக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல 2 அண்ட் 3 வந்திருக்கு. ஸோ 2 வந்து எபிலிட்டி டு ஆக்ட் ரேஷனலி. ஸோ ரொம்பவே ரேஷ்னலாக ஆக்ட் பண்ணக்கூடியது ஒரு அடல்ட்டாக மட்டும்தான். ஸோ நாட் ஒன்லி அஸ் அ லேர்னராக மட்டுமே இல்லை, ஒரு அடலசன்ட்டையும் அடல்ட்டையும் நம்ம பார்க்கும்போது யார் ரொம்ப ரேஷ்னலாக நடந்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டு தான் நடந்துப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு அந்த ரேஷ்னல் திங்கிங்கிறது இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த லேர்னிங்லேயுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோனமஸ் அண்ட் செல்ஃப் டைரக்டட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு அடல்ட் லேர்னர் வந்து ரொம்பவே செல்ஃப் டைரக்டடான ஒரு பிஹேவியர் அவங்க கிட்ட நம்மளால பார்க்க முடியும். அதனால தே ஆர் வெரி மச் ஆட்டோனமஸ். கூட ஆட்டோனமஸ்ன்றதுன்னா ரொம்ப இண்டிபெண்டா அவங்க படிப்பாங்க, யாரையும் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அவங்கனாலே தனியாவே படிச்சுக்க முடியும். அண்ட் ரொம்பவே செல்ஃப் டைரக்டடாகவும் அவங்க படிக்கிறாங்க. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அடலசன்ட்? ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம அடல்ட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து ஒரு அடலசன்ட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அடலசன்ட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு அடலசன்ட் அப்படின்ற பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு குரூஷியலான பீரியடுன்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பீரியடும் கூட. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த அடலசன்ட்ன்ற ஏஜ்ல தான் நம்மளுடைய எல்லா பரிமாணங்கள்லையும், நம்மளுடைய எல்லா டைமென்ஷன்லையுமே டெவலப்மெண்ட் அப்படின்றது நடக்குது. ஸோ இது வரைக்கும் ஒரு டைமென்ஷன்லயா நடந்துட்டு இருந்த டெவலப்மெண்ட் வந்து அடலசன்ட் ஸ்டேஜ்ல சடனா ஆல் டைமென்ஷன்லையுமே நம்மளுக்கு டெவலப்மெண்ட் நடக்குது. நம்ம பிசிக்கலாவும் பார்த்தீங்க அப்படின்னா அடலசன்ட்ல நிறைய பிசிக்கல் growth இருக்கும், செகண்டரி செக்ஷுவல் ஆர்கன்ஸ் நிறைய டெவலப் ஆயிருக்கும். அண்ட் அவங்க பாடி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக ரேப்பிடாக க்ரோ ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்டெலெக்சுவலாகவும் பார்த்தீங்க அப்படின்னா கான்க்ரீட் திங்கிங்ல இருந்து கொஞ்சம் அப்ட்ராக்ட் திங்கிங்க்கு நோக்கி திங்கிங் டெவலப் ஆயிருக்கும். அண்ட் நிறைய கியூரியாசிட்டி, அச்சீவ்மெண்ட் ஓரியன்டாக திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோஷியலி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருப்பாங்க. அவங்க லைஃப்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய அப்ரூவலுக்காக ரொம்பவே விரும்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. எமோஷ்னலி ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ், எஸ்பெஷலி விமென்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பியூபர்ட்டியோடைய ஆன்செட்னால கேர்ள்ஸுக்கு வந்து நம்ம நிறைய மூட் ஸ்விங்ஸ் பார்க்கலாம், ஹார்மோனல் சேஞ்ச் பார்க்கலாம், ஈவன் ஃபார் மென் ஆல்சோ. ஸோ பாய்ஸுக்கும் இதே தான் நடக்குது. அண்ட் ஆல்சோ அவங்க ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் நம்ம எது சொன்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு அடலசன்ட் ஏஜ் குரூப்ல ரொம்ப ரிபல்லியஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையவே இருக்கு. அண்ட் மாரலி ஆல்சோ மாரல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், மாரல் அண்டர்ஸ்டாண்டிங், எது சரி எது தவறு அப்படின்ற இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையவே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு. ஸோ ஒரு அடலசன்ட் ஏஜ்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல நம்மளால டெவலப்மெண்ட் நடக்கிறத பார்க்க முடியுது.
ஸோ அப்படி பார்க்கும்போது, ஒரு அடாலசென்ட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல கீழ குடுத்திருக்க ஆப்ஷன்ல எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கிரீசிங் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் அடல்ட் கண்ட்ரோல் கண்டிப்பா வரும். இன்கிரீசிங் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் த அடல்ட் கண்ட்ரோல் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தோம் இல்லையா? பேரண்ட்ஸ் உடைய கண்ட்ரோல்ல இருந்து கொஞ்சம் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு நெனைப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வில் கம். ராபிட் பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அடாலசென்ட்ல பிசிக்கல் சேஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகமா நடக்கும் அப்படின்றதும் பார்த்தோம். எமோஷனலா மெச்சூர்டா இருப்பீங்களான்னு கேட்டாங்கன்னா, இல்ல. ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா? மூட் ஸ்விங்ஸ் நெறைய இருக்கும். பயங்கர ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் இருக்கனால, எமோஷனலி மெச்சூரிட்டி நம்மனால ஒரு அடாலசென்ட் கிட்ட பார்க்க முடியாது. அதே மாரி ஆக்ட் ரேஷனலும் கிடையாது. ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல தான் பார்த்தோம். அடல்ட் கிட்ட தான் நம்மளுக்கு ரேஷனல் திங்கிங் வந்து இருக்கு அப்படின்றது. அண்ட் ஆப்ஷன் இ பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ்டு ஃபோக்கஸ் ஆன் தி ஆக்டிவிட்டீஸ் வித் த பியர் குரூப் விச் இஸ் ட்ரூ. பியர் குரூப் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வயசுல இருக்கக்கூடிய அவங்களுடைய நண்பர்களுடைய ரொம்ப அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நெறைய விஷயம் அவங்களோட சேர்ந்து பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆப்ஷன் இ வரும். ஸோ இப்படி பார்க்கும்போது கீழ குடுத்திருக்க ஆப்ஷன்ல, ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்ஸரா இருக்கு. Okay, next question. A learner who is characterized based on their ability to solve problem, memory, intellectual skills, ability to remember, organize and store information comes under what? ஸோ நம்ம ஜென்ரலா ஒரு லேர்னரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் 4 கேட்டகரி நம்ம படிச்சிருப்போம். அகாடமிக், சோஷியல், காக்னிட்டிவ், எமோஷனல்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒரு லேர்னருடைய ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ குறிக்குது. இங்க குடுத்திருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ இது குறிக்குது அப்படின்றது தான் கேள்வியா இருக்கு. இது எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ். காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன? காக்னிட்டிவ்ன்ற வார்த்தைக்கே நம்ம என்ன என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் வெரி சிம்பிளர் டெர்ம்ல சொல்லணும்னா, நம்மளுடைய சிந்திக்கக்கூடிய திறன்கள். ஸோ நம்ம மென்டல் எபிலிட்டீஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாமே நம்மளோட காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் கீழ வரலாம். ஸோ என்னுடைய மெமரி கெப்பாசிட்டி எப்படி இருக்கு? நான் எப்படி யோசிக்கிறேன்? எப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன்? எப்படி ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்றேன்? எப்படி ஒரு விஷயத்த படிச்சு புரிஞ்சுக்கிறேன்? என்னுடைய மென்டல் கெப்பாசிட்டீஸ் எல்லாமே இந்த காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் கீழ வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கொஸ்டினுக்கு எது ஆன்சர்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொஸ்டின்ல நீங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். எபிலிட்டி டூ சால்வ் அ ப்ராப்ளம், மெமரி, இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸா இருக்கட்டும், எபிலிட்டி டூ ரிமெம்பரா இருக்கட்டும், டூ ஆர்கனைஸ் அண்ட் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே நம்மளுடைய மென்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் குறிக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். Moving on to the next question. Which of the following are the social characteristics of adolescent? So, social characteristics of adolescent என்ன? இந்த கேள்விக்கு 2 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க அடலசென்ட்டாவும் இருக்கிறாங்க. அடலசென்ட்டாவும் இருந்துட்டு அவங்களோட சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? அப்படின்றது தான் இங்க கொஸ்டினா இருக்கு. ஸோ, சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல கீழ குடுத்திருக்க ஆப்ஷன் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மென்ட் ஆஃப் இமேஜினேஷன், குரூப் லாயல்டி, டெவலப்மென்ட் ஆஃப் லீடர்ஷிப், டெவலப்மென்ட் ஆஃப் மெமரி, இன்க்ரீஸ் இன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் எது சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றத நம்ம தனியா பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிச்சோம் அப்படின்னா, இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு ஆன்சர். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 1 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் லாயல்டி சோஷியல்ன்றது என்னது? அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அடலசென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப லாயலா இருக்கணும்னு நெனைப்பாங்க. ஸோ தே ஆர் வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட் டூ தேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்ப குரூப் லாயல்டி வரும். ஆப்ஷன் சி டெவலப்மென்ட் ஆஃப் லீடர்ஷிப். ஸோ அவங்க குரூப்ல அவங்களுக்குன்னு ஒரு கேங் இருக்கும். அந்த கேங்குக்குன்னு ஒரு லீடர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த லீடர்ஷிப்பும் டெவலப் ஆகுது. அண்ட் இ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்க்ரீஸ்ட் இன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். லைக் ஐ செட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இன்க்ரீஸ் ஆகுது. மத்த 2 ஆப்ஷனுமே இமேஜினேஷனையும், மெமரியும் பத்தி பேசுறாங்க. இது 2மே நம்மளுக்கு இந்த காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் கீழ தான் வரப்போகுது. ஸோ அதனால அது சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கீழ வராது. ஸோ அத பத்தி நம்ம யோசிக்க வேணாம். ஸோ மிச்சம் இருக்க ஆப்ஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் 1 தான் இதுக்கு சரியான ஆன்சர். Okay, next question. What academic characteristics is crucial for learner in online education? So, இங்க question என்னன்னா, academic characteristics தெரிஞ்சிருக்கணும். அந்த academic characteristicsலயே யாருக்குன்னா, learner in online education.
ஆன்லைன்ல நான் எஜுகேஷன் பண்ணும்போது எனக்கு அங்க என்ன முக்கியமான ஒரு அகாடமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் தேவைப்படுது அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் கோ த்ரூ த ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட். ஆப்ஷன்ஸ் ஆர் லிமிட்டட் access resources, strong digital literacy skills, dependency on traditional teaching methods, lack of self discipline. ஸோ இது ஆன்லைன் எஜுகேஷன் சொல்லும் போதே நம்மளால ஆப்ஷன் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும், விச் இஸ் ஆப்ஷன் பி, ஸ்ட்ராங் டிஜிட்டல் லிட்ரஸி ஸ்கில். ஸோ டிஜிட்டல் லிட்ரஸி ஸ்கில்னா என்னன்னா நம்மளுக்கு டெக்னாலஜி ரிலேட்டடான ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரம் பேசிக் ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆன்லைனில் இப்போ ஒரு கூகுள் மீட்லேயோ ஒரு ஜூம் மீட்டிங்லேயோ ஒரு கிளாஸ் நடக்குது அப்படின்னா எப்படி அந்த கிளாஸை அட்டன் பண்ணுறதுன்றது ரொம்பவே பேசிக்கான ஒரு ஸ்கில். இப்போ அதில் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்றதா இருக்கட்டும், எப்படி நம்ம ஒரு கூகுள் ஷீட்டை யூஸ் பண்ணுறதுன்னு இருக்கட்டும். ஸோ ஆன்லைனில் எஜுகேஷன் வரும்போது ஆன்லைன் அசைன்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஆன்லைன் செமினார்ஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மெயினாக நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லிட்ரஸி ரொம்ப முக்கியம். ஸோ டிஜிட்டல் லிட்ரஸி இருந்தால் தான் ஆன்லைன் எஜுகேஷனில் ரொம்ப நல்லா பண்ண முடியும். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஸ்ட்ராங் டிஜிட்டல் லிட்ரஸி ஸ்கில்ஸ். Next question is, what are the significance of understanding individual differences among children in educational setting? So individual differences புரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தான். ஸோ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்னா என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸுன்றது என்னன்னா எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களோட இன்டெலெக்சுவல் ஸ்கில்ல இருந்து அவங்களுடைய ப்ரிஃபரன்சஸ், பர்சனாலிட்டி, இன்ட்ரெஸ்ட், மோட்டிவேஷன் லெவல் இது எல்லாமே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுனால எஜுகேஷனல் செட்டப்பில் நம்மளுக்கு இது எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் த எஜுகேட்டர் ஐடென்டிஃபை அண்ட் அட்ரஸ் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுனால எஜுகேட்டர்ஸ்க்கு வந்து லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறவங்கள நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷன் பி அப்படின்றது இட் ப்ரொமோட்ஸ் இன்க்ளூசிவிட்டி அண்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்க்ளூசிவிட்டின்றது என்னன்னா டிஃப்ரெண்ட் பீப்புளாக இருந்தால் கூட அவங்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறதும் அந்த டைவர்சிட்டியை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய தன்மை. ஸோ இது ஆப்ஷன் பியா இருக்கு. சி வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொவைடிங் டைலர்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு மீட் ஸ்டூடெண்ட்ஸ் நீட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டுக்கு ஏற்ற மாதிரி டைலர்டு இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது ஆப்ஷன் சி. டி இஸ் இட் அசிஸ்ட்ஸ் இன் ஐடென்டிஃபைங் gifted and talented student who may require specialized educational program. ஒரு சைடு ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று ஒரு சைடு ரொம்பவே ஃபாஸ்ட் லேர்னர் இருப்பாங்க. ரொம்பவே கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கும் சில ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் கொடுக்கலாம். ஸோ இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை புரிஞ்சுக்கிறதுனால இந்த 4 ஆப்ஷன்ல எது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4மே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஏபிசிடி இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை புரிஞ்சுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவமா இருக்குது. Okay, next question. Which of the following is associated with plateau in learning curve? ஸோ ஒரு லேர்னிங் கர்வை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஸ்டீப்பாக மேலே போயிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு ப்ராக்ரஸுமே இல்லாமல் நிற்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை தான் நம்ம பிளேட்யூ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு காரணங்கள் நிறையா இருக்கலாம். அதோடைய அசோசியேட் ஆகிருக்க காரணங்கள் சில வந்து கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன காரணம்ன்றது நம்ம புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் பேலன்ஸ் அமாங் வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஸ்கில்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஸ்கில்ஸாக வரும்போது எல்லா ஸ்கில்ஸுக்குள்ளேயும் நமக்கு ஒரு பேலன்ஸ் இல்லாமல் போகிறப்போ இந்த பிளேட்யூன்றது நடக்கலாம். ஆப்ஷன் பின்றது ஷிஃப்டிங் ஆஃப் அட்டென்ஷன் ஃப்ரம் ஒன் டு அனதர். ஸோ ஒரு விஷயத்துல இருந்து இன்னொன்று ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அட்டென்ஷனை ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த பிளேட்யூன்றது நடக்கலாம். ஆப்ஷன் சி இஸ் ஃபெட்டிக் அண்ட் போர்டம். அதனால கூட நம்ம ரொம்ப டயர்டாவோ இல்லை ரொம்ப போர்டமாக இருக்கும்போது கூட நம்மளுக்கு இந்த பிளேட்யூ நடக்கலாம். ஆப்ஷன் டி இஸ் பாசிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மோட்டிவேஷன் டு லேர்ன் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனும் பாசிட்டிவாக இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இந்த பிளேட்யூன்றது நடக்கலாம். இதில் எது பிளேட்டியோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஐ செட் இந்த லேர்னிங் கர்வ்ல நம்ம வந்து ஸ்லோவாக பிகைன் ஆகி ஸ்டீப்பாக ஆக்ஸலரேட் ஆகி எந்த சேஞ்சும் நடக்காத ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம பிளேட்யூன்னு சொல்கிறோம். அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்ல லேர்னிங்ல எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதை மனசில் வச்சுட்டு நம்ம இப்போ இந்த ஆப்ஷனை ரெவ்யூ பண்ணோம் அப்படின்னா ஏபிசி இது 3மே பிளேட்யூக்கு ஒரு காரணமாக இருக்கலாம்.
டி வந்து பிளேட்டிவ்க்கு காரணமா இருக்க வாய்ப்புகள் கம்மி, இருக்கவே முடியாதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு பாசிட்டிவான இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்னும் மோட்டிவேஷன் இருக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னா, அந்த கர்வ் இன்னும் மேல நோக்கி போகுமே தவிர்த்து, எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இல்லாம நிக்காது இல்லையா? அதனால டிய தவிர்த்து இருக்க கோர்ஸ்ல என்ன கரெக்ட்டான ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட்டான ஆன்சர். Okay, next question. A teacher can enhance learning by what? So ஒரு டீச்சர் கீழே கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எதை பிராக்டிஸ் பண்ணா லேர்னிங்கை என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ இஸ் நாட் ஹேவிங் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காம இருந்தா நம்ம லேர்னிங்கை என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஆப்ஷன் ஏ. பி இஸ் செட்டிங் ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப ஹையான எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது. சி வந்து செட்டிங் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது. டி இஸ் செட்டிங் யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்றது. ஸோ இது எதை பண்ணா லேர்னிங்கை நம்ம என்ஹான்ஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, விச் இஸ் செட்டிங் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். ரியலிஸ்டிக்ன்றது என்னன்னா எது ரியலா நடக்க முடியும் அப்படியோ அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸை மட்டும் வைக்கிறது தான் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வைக்க முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்னால ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிக்க முடியும், ஒரு ஸ்டூடெண்ட்னால ஸ்லோவாக தான் படிக்க முடியும். ஸோ யூ கேன் நாட் ஹேவ் அ யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பெக்டேஷன் டு ஆல். அதே சமயம் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் வைக்க முடியாது. ஸோ ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இப்போ அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷனே இருக்காது பண்றதுக்கு. ஸோ ஹை எக்ஸ்பெக்டேஷன் வைக்க முடியாது. எக்ஸ்பெக்டேஷனே இல்லைனாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷன் வராது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும், ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரியலிஸ்டிக்கா இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர். Okay, next question is the students who keep on asking question in the class should be what? So ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான சினாரியோல நம்ம என்ன பண்ணலாம் ஆஸ் அ டீச்சரா அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் என்கரேஜ் டு ஃபைண்ட் ஆன்சர் இண்டிபெண்டன்ட்லி. நீங்க தனியா உங்க கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிங்கன்னு என்கரேஜ் பண்றதா? ஆப்ஷன் பி இஸ் அட்வைஸ் டு மீட் த டீச்சர் ஆஃப்டர் த கிளாஸ். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸ் கேளுங்கன்னு சொல்றதா? என்கரேஜ் டு கண்டினியூ கொஸ்டின், இதே மாதிரி கேள்வி கேளுங்கன்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்றதா? ஆர் அட்வைஸ் நாட் டு டிஸ்டர்ப் டியூரிங் த லெக்சர் அப்ப நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதா? என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா we should actually encourage them to find answer independently. ஸோ நிறைய கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா எல்லா கேள்விக்கும் நம்ம ஆன்சர் கொடுக்கணும், எல்லா கேள்விக்கும் நம்ம ஸ்பூன் ஃபீட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ நெசசரி ஆன்சர், இப்போ சப்போஸ் இந்த கேள்விக்கு அவங்களுக்கு ஆத்தென்டிக்கான சோர்ஸ் வெளியில போய் தெரிஞ்சுக்க முடியாது, இந்த 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 பேசிக் இன்ஃபர்மேஷன்ல ஆஸ் அ டீச்சரா நான் ப்ரொவைட் பண்ணலான்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருவோம். அதை தாண்டி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்க தனியா போய் கண்டுபிடிங்கன்னு சொல்லலாம். இப்ப கண்டுபிடிங்கன்னே we should not ask them to just go and google it. ஸோ அது ஆத்தென்டிக்கான சோர்ஸையும் நம்ம கொடுக்கலாம். இந்த புக்கில் நீங்க படிச்சீங்கன்னா கிடைக்கலாம், இந்த ஒரு வெப்சைட்ல நீங்க போய் தேடினீங்கன்னா கிடைக்கலாம். ஸோ ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸையும் கொடுத்து அவங்கள கரெக்டா டைரக்ட் பண்ணலாம். பிகாஸ் அவங்க ரொம்ப கியூரியாசிட்டி இருக்கிறனால, அதிகமான கேள்வி கேட்கறதுனால அதோடைய ஆன்சரை தேடி அவங்களே போகும்போது தே லேர்ன் வெரி லாட். ஸோ அதனால ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர். Okay, next question is what emotional characteristics is essential for adult learners to maintain motivation and perseverance in their study? So இந்த questionல சில keywords நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா emotional characteristics பத்தி பேசுறாங்க. Emotional characteristics is one keyword. Adult learner இருக்கணும். எதுக்கு இந்த emotional characteristics யூஸ் பண்றோம்னா மோட்டிவேஷனை மெயின்டைன் பண்றதுக்கும் பர்சீவரன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கும் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ எமோஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அடல்ட் லேர்னர். ஸோ தீஸ் ஆர் த கீவேர்ட். ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அப்ரிசியேஷன், செல்ஃப் எஃபிகசி, எமோஷனல் டிட்டாச்மெண்ட், எமோஷனல் டிபெண்டன்சி அப்படின்றது தான். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு ஆன்சர். கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, விச் இஸ் செல்ஃப் எஃபிகசி. செல்ஃப் எஃபிகசின்றது என்னன்னா இது ஒரு எமோஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே எமோஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கீழே வந்துருது. ஸோ அப்போ நம்ம இதுல எது
ஒரு மோட்டிவேஷனுக்கும், பெர்சீவரன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ செல்ஃப் எஃபிகசின்றது என்னன்னா, என்னோட திறமைகள் மேல எனக்கு இருக்க நம்பிக்கை. ஸோ எனக்கு நான் அதிகமான செல்ஃப் எஃபிகசி இருக்குன்னா, என்னோட மோட்டிவேஷன நான் நல்லா மெயின்டெயின் பண்ணுவேன். ரொம்ப பெர்சீவரன்ஸா படிப்பேன். விடாமுயற்சியா நான் அத படிக்கவும் செய்வேன். ஸோ அப்ப செல்ஃப் எஃபிகசி இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். மத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப செல்ஃப் அப்ரிசியேஷன்னா என்ன நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால எனக்கு மோட்டிவேஷனோ, பெர்சீவரன்ஸோ நீண்ட நேரம் இருக்குன்றது சொல்ல முடியாது. ஆப்ஷன் சி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி வந்து எமோஷனல் டிட்டாச்மென்ட். எமோஷனலா ஒரு விஷயத்துலருந்து நான் டிஸ்கனெக்ட் ஆகுறது. ஸோ எப்பயுமே நம்ம ஸ்டடீஸோடையும் சரி, எந்த ஒரு விஷயத்தோடயும் சரி எமோஷனலா டிஸ்கனெக்ட் ஆயிட்டோம் அப்டின்னா, அதுல நம்ம பெர்சீவரன்ஸா இருக்க முடியாது. லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் எமோஷனல் டிபெண்டன்சி. ரொம்ப எமோஷனலா டிபெண்டன்ட்டா இருந்தாலும், அதுவுமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறதில்ல. So, option B is the right answer for this question. So, like I said, self-efficacy is believing in yourself, believing in your ability to accomplish a task or overcome a challenge. ஒரு சேலஞ்ச் வந்துச்சுனாலும், ஒரு டாஸ்க் இருக்குனாலும், என்னால அத செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு இல்லையா? ஸோ அந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு மோட்டிவேஷனையும், பெர்சீவரன்ஸையும் குடுக்குது படிக்கிறதுக்கு. So, that is the right answer for this question. Okay, next question is, which of the following is a characteristic, social characteristics of a learner? So, இங்க கேள்வி என்னன்னா, social characteristics என்ன ஒரு learner உடைய அப்படின்றது தான். Option A is power of sensory perception, thinking ability, power of imagination, ability to relate with words, relate with others. So, it's very direct question கூட. Social characteristics ன்றப்பயே when others are coming, that is the social characteristics. மத்தவங்களோடையும் ஒரு குரூப்ல நான் எப்படி என்னையோட ரிலேட் பண்ணிக்கிறேன். மத்தவங்களோட என்னை எப்படி நான் ரிலேட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் எமோஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லையா? ஸோ இதுல மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னோட சென்சரி பெர்செப்ஷன், திங்கிங் எபிலிட்டி, இமேஜினேஷன் இது எல்லாமே என்னோட காக்னிஷனுக்கு கீழ வந்துருது. காக்னிட்டிவ் கீழ வந்துருது. ஆப்ஷன் டி மட்டும் தான் சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கீழ வருது. அதாவது மத்தவங்களோட நான் எப்படி என்னைய நான் ரிலேட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். Okay, next question is, what academic characteristics is crucial for learner in online education? Online educationல ஒரு learnerக்கு எந்த academic characteristics ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான். So இது academic characteristicsல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் வி ஆல்ரெடி சா டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்றது தான் ஒரு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல ஒரு அகடமிக் கேரக்டரிஸ்டிக்ஸா ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கு. ஸோ டிஜிட்டல் லிட்ரஸி ஸ்டார்ட்ஸ் வித் பேசிக்கா நம்ம எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல இருந்து ஹை லெவல் ஆஃப் டெக்னாலஜி வர போயிடலாம். மத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மத்த ஆப்ஷன்ஸும் இஸ் ஓகே ஒன்லி. பட் ஆனா ஆன்லைன் எஜுகேஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. இப்ப லிமிட்டட் ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மொபைல் ஃபோனே இல்ல. நான் சில பேர்லாம் வந்து புக்ல தான் படிப்போம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த ரிசோர்ஸுக்கு எனக்கு ஆக்சஸே இல்ல அப்படின்னா, தென் அத வந்து நம்ம வந்து ஆன்லைன் எஜுகேஷனுக்கு போவே முடியாது. ஸோ நான் வந்து இதுல தான் பண்ணுவேன், இதுல நான் பண்ண மாட்டேன். ஐ வில் நாட் என்கரேஜ் இது அப்படின்னா, தென் வி கேனாட் கோ வித் ஆன்லைன் எஜுகேஷன். ஆப்ஷன் சியும் பார்த்தீங்க அப்படின்னா, டிபெண்டன்ஸ் ஆன் ட்ரெடிஷனல் டீச்சிங் மெத்தட். ட்ரெடிஷனல் டீச்சிங் மெத்தட் இஸ் ஓகே. இட்ஸ் நாட் ராங், இட்ஸ் நாட் பேடுன்னு கூட. பட் ஆனா இப்ப ஆன்லைன் எஜுகேஷன் இஸ் கம்மிங் வெரி டீப்பரா வரும்போது, ஸ்டூடண்ட்ஸும் இப்ப அத விரும்பும்போது, நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷனல் மெத்தட்லேருந்து கொஞ்சம் ஷிஃப்ட்டும் ஆயிக்கணும். வி ஷுட் நோ வாட் இஸ் ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்றது. ஸோ அப்ப அதுக்கு வந்து டிஜிட்டல் லிட்ரஸி தான் நம்மளுக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணுது. அண்ட் லேக் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்க ட்ரெடிஷனல் மெத்தட்ல படிச்சாலும் சரி, ஆன்லைன் எஜுகேஷன்ல படிச்சாலும் சரி, லேர்னிங்ன்றது ஃபுல்ஃபில்லிங்கா இருக்காது. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். Okay, next question is, arrange these instructional events for delivering the lessons to students in sequential order from the beginning to end. So கீழ குடுத்திருக்கிறத சீக்வென்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க ரீட் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கலாம். These options are related to கேங்கியோடைய 9 ஈவென்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது. ஸோ கேங்கி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர்ஸ்க்கு வந்து எஜுகேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு 9 ஈவென்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன பத்தி சொல்றாரு. ஸோ இந்த 9 ஈவென்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ நம்ம ஃபாலோ பண்ணும்போது டீச்சிங் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இனிஷியலி ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் கெய்னிங் தி அட்டென்ஷன். ஸோ ஒரு பார்ட்டிசிபென்ட்டோடைய அட்டென்ஷன கெயின் பண்றதுல இருந்து ஃபைனலா டு என்ஹான்ஸ் அண்ட் ரிட்டன்ஷன் ஆஃப் த லேர்னிங் வரைக்குமே இந்த
ஈவெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போகுது. ஸோ இந்த ஆர்டரை கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த ஆர்டர் ஞாபகம் இருந்தாதான் நம்ம இந்த சீக்வன்ஸை இப்போ இங்க ஆர்டர் பண்ண முடியும். ஸோ அப்படி ஆர்டர் பண்ணும்போது ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். So it starts with gaining attention, then you inform the learner about the objectives, then you present the content, and then you elicit the desired behavior, and finally you provide the feedback. So in the order தான் கரெக்டான order according to the Gangi-யோடைய 9 events of instruction அப்படின்னு சொல்லலாம். Okay, next question is, individual learns from his or her own mistake. This statement is based on which learning theory? So there are a lot of learning theories நிறைய இருக்குது. இதுல இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த தியரிக்கு கரெக்டா பொருந்தும் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் தே லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் மிஸ்டேக், அவங்களுடைய தவறுல இருந்து அவங்களே கத்துக்க முடியும் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் கிவன் பை தாண்டைக், இஎல் தாண்டைக் கொடுத்த ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்கோட ரொம்பவே ஒத்து போகக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. பிகாஸ் இந்த லேர்னிங் தியரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேட் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேட் நிறைய தவறுகள் செய்து கரெக்டான பிஹேவியர் என்னன்றத கடைசியில கத்துப்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் தியரி அப்படின்றது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி, ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங். The next question is the last question. Which of the following are not the characteristics of teacher-centered method of teaching? So, ஒரு teacher-centered method of teaching உடைய characteristics எது இல்ல அப்படின்றது தான் கேள்வி. So, the options here are students are passive learners, teachers act as a facilitator for learning, teacher directs learning activities, learning is based on collaboration between teacher, learning is based on ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் எது டீச்சர் சென்டர் லேர்னிங் இல்லை அப்படின்றது தான் கேள்வி. ஸோ டீச்சர் டைரக்டடுக்கும் லேர்னராக தான் இருப்பாங்க. அதே மாதிரி டீச்சர் டைரக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர் தான் எல்லா லேர்னிங் ஆக்டிவிட்டீஸையும் டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே டீச்சருடைய கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது, அதாவது டீச்சர் டைரக்டர் லேர்னிங்கோடைய கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது. இதே லேர்னர் டைரக்டர், லேர்னர் சென்டர்டு கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டராக மட்டும்தான் இருப்பாங்க. அதே மாதிரி லேர்னிங் வந்து கொலாபரேஷன் மூலியமாக நடக்கும், டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோடைய கொலாபரேஷன் மூலியமா நடக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்டோடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி டீச்சர் வந்து லேர்னிங் மெட்டீரியலை அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் டீச்சர் சென்டருக்கும் ஸ்டூடெண்ட் சென்டருக்கும் இருக்கு. இப்போ நம்ம கமிங் பேக் டு அவர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3 இஸ் தி ரைட் ஆன்சர், தட் இஸ் பி, டீச்சர் அஸ் அ ஃபெசிலிட்டேட்டர், learning is based on collaboration and e-learning is based on student interest. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஸ்டூடெண்ட் சென்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. இங்கே நம்மளோட கொஸ்டின்ஸே which is not the characteristicsன்றது தான் கேள்வி. ஸோ இந்த நாட் அப்படின்ற வேர்டு, நெவர் அப்படின்ற வேர்டு, இந்த மாதிரியான வார்த்தைகளை சம்டைம்ஸ் நம்ம கொஸ்டின்ஸ் படிக்கும் போது இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ அந்த தப்பு மட்டும் நம்ம பண்ணலாம். கொஸ்டின்ஸை ரொம்ப தெளிவாக 1க்கு 2 தடவை படிச்சுக்கணும். ஸோ எடுத்தோடனே நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சர் சென்டர்னு பார்த்து ஈஸியான கொஸ்டின் சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிடக்கூடாது. இங்கே வந்து விச் ஆர் த நாட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சர் சென்டர் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. எது டீச்சர் சென்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை அப்படின்றது தான். இப்போ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் இந்த பி, டி அண்ட் இ வந்து ஸ்டூடெண்ட் சென்டர்டாக இருக்குது, அப்போ அது டீச்சர் சென்டர் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 3 இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். Yes, so with this we are completing this video. All the best for your preparation. Innொரு videoல next few important questions we will meet. Thank you all.